வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வினோதமான ஆனா யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை அலச போறோம். ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் ஒரு ஆச்சரியமான கேள்வியை எழுப்புது. நம்ம தலையில இருக்கிற ஒரு சின்ன சுழிக்கும் நாம வாழ்ற இந்த பிரம்மாண்டமான பால்வெளி மண்டலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா? பார்த்தா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆமா இல்லையா? ஆனா இந்த ஆதாரம் அறிவியலையும் தத்துவத்தையும் ஒரு விதமான ஆன்மீக பார்வையையும் ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய கதையை சொல்லுது. கரெக்ட். நம்ம உடம்போட ஒரு சின்ன அம்சம் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அமைப்பை பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? வாங்க இதுல இருக்கிற விஷயங்களை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இதுல மையமான கருத்து நாம அடிக்கடி கேக்குற அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் அப்படிங்கிற சித்தர்களோட வாக்குதான். ஓ, பிரபஞ்சத்தை இயக்குற விதிகள் வடிவங்கள் எல்லாமே மனித உடல்லையும் பிரதிபலிக்குதுங்கிறதா அதோட அர்த்தம். சரி. இந்த ஆதாரம் அந்த பெரிய தத்துவத்தை விளக்க நம்ம தலைமுடியில இருக்கிற சுழிய ஒரு தொடக்க புள்ளியா எடுத்துக்குது. அப்படியா? நான் என் தலையில இருக்கிற சுழிய எப்பவுமே ஒரு முடி ஸ்டைல் பிரச்சனைன்னு நினைச்சேன். சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, அது ஒரு பொதுவான கருத்து. சில பேர் சொல்லுவாங்க வலது பக்கம் சுழி இருந்தா பிடிவாதக்காரனா இருப்பான்னு. ஆனா இந்த ஆதாரம் அதை நீங்க உருவான கதையை சொல்லும் ஒரு ரகசிய வரைபடம்னு சொல்லுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சாதாரண முடி அமைப்புன்னு நாம நினைக்கிறதுக்குள்ள நம்ம பிறப்போட ரகசியமே இருக்குதா? ஆமா, அங்கதான் இந்த ஆதாரத்தோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. அது நம்மள நேரடியா ஒரு உயிர் உருவாகிற அந்த முதல் கணத்துக்கு கூட்டிட்டு போகுது. முதல் கணத்துக்கா? ஆமா, ஒரு உயிர் உருவாகிற அந்த தருணத்தை கற்பனை பண்ணி பாருங்க. பல மில்லியன் விந்தணுக்கள்ல ஒண்ணு மட்டும் கருமுட்டையை நோக்கி போகுது. சரி, ஆனா அது ஒரு அம்பு மாதிரி நேரா போறதில்ல. இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், அது ஒரு துருப்பணி கருவி, அதாவது ஒரு ட்ரில் பிட் மாதிரி சுழன்று கொண்டேதான் கருமுட்டைய தொலைச்சு உள்ள நுழையுது. ஓ, அது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல, ஒரு சுழல் இயக்கம்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. அந்த துருப்பணை கருவிங்கிற உருவகம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது வெறும் இயக்கம் மட்டும் இல்ல, ஒரு தடைய தாண்டி ஒரு நோக்கத்தோட உள்ள போற ஒரு செயல். மிகச்சரியா. இந்த முதல் சுழற்சி தான் கதையோட ஆதாரம். அந்த இயக்கம்தான் ஒரு புதிய உயிரோட முதல் கையெழுத்து, முதல் முத்திரைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. முதல் முத்திரை? ஆமா, அது வலது பக்கமா சுழலுதா இல்ல இடது பக்கமா சுழலுதாங்கிறது அந்த ஒரு கணத்துல தீர்மானிக்கப்படுது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செல்லோட அந்த முதல் சுழற்சி நம்ம வாழ்நாள் முழுக்க உடம்போட இயக்கத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்றது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இல்லையா? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். இந்த ஆதாரம் அத உடலின் மின்சார ஓட்டத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. மின்சார ஓட்டம்னா என்ன? நம்ம நரம்பு மண்டலத்துல போற சிக்னல்களையா சொல்றாங்க, இல்ல வேற ஏதாவதா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அந்த ஆதாரம் மின்சார ஓட்டங்கிற வார்த்தைய விரிவா விளக்கல. அதுதான் இதுல இருக்கிற ஒரு சின்ன குழப்பம். ஓகே, அது நரம்பு மண்டல சிக்னல்களையா குறிக்குது, இல்ல யோக மரபுகள்ல சொல்ற மாதிரி பிராண ஓட்டம் போன்ற ஆற்றல் பாதைகளா குறிக்குதுன்னு தெளிவா இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, உடலோட அடிப்படை இயக்கத்தை ஒரு திசை சார்ந்த ஆற்றலா இது பாக்குது. திசை சார்ந்த ஆற்றலா? ஒருவேளை அது வலது மூளை இடது மூளை செயல்பாடு, இல்ல உடல்ல இருக்கிற நேர் மற்றும் எதிர் ஆற்றல்களோட ஓட்டத்தை குறிக்கலாம். சுருக்கமா சொன்னா அந்த முதல் சுழற்சி நம்ம உடலுக்கு ஒரு போலாரிட்டிய, அதாவது ஒரு துருவத்தன்மையை கொடுக்குது. ஓகே, போலாரிட்டின்னு சொல்றீங்க. அது காந்தத்தோட வடத்தென் துருவங்கள் மாதிரி ஒரு விஷயமா? கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஒப்புமை சொல்லலாம். சரி. ஒரு காந்தத்துக்கு எப்படி வடக்கு தெற்குன்னு இரண்டு துருவங்கள் அதோட அடிப்படை சுபாவத்தை தீர்மானிக்குதோ, அதே மாதிரி அந்த முதல் சுழற்சி நம்ம உடலோட அடிப்படை ஆற்றல் ஓட்டத்துக்கு ஒரு திசையை கொடுக்குது. புரியுது. அந்த திசைதான் வாழ்நாள் முழுக்க நம்ம உடலோட இயக்கவியல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இந்த தியரி சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்லுங்க, நாம வலது கை பழக்கமா இடது கை பழக்கமா இருக்கிறதுக்கு பின்னாடி கூட இது மாதிரி ஒரு அடிப்படை ஆற்றல் திசை ஒரு காரணமா இருக்கலாம்னு இந்த பார்வை நம்மள யோசிக்க வைக்குது. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி இருக்கு. ஒரு விந்தணுவோட சுழற்சி அது கருவோட வளர்ச்சியை பாவிக்குது. ஆமா, பல மாசத்துக்கு அப்புறம் அது நம்ம தலைச்சுழியோட திசையா வெளியே தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்நாள் முழுக்க உடலோட ஆற்றல் ஓட்டத்தையும் தீர்மானிக்குது. கரெக்ட். இது கேட்க சுவாரஸ்யமா இருந்தாலும் இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா இல்ல இது ஒரு அழகான தத்துவ கற்பனையா? இது அறிவியலுக்கும் தத்துவத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு புள்ளி. அப்படியா? நேரடி அறிவியல் சான்றுகள், அதாவது இந்த சுழற்சிக்கும் உடலோட எல்லா இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்கிற ஆய்வுகள் இந்த ஆதாரத்துல குறிப்பிடப்படல. அப்புறம் ஆனா இது ஆரம்ப நிலை உணர்திறன் அப்படின்னு ஒரு அறிவியல் கோட்பாடோட ஒத்துப்போகுது. நம்ம பொதுவா சொல்ற பட்டாம்பூச்சி விளைவு மாதிரிதான்.
ஓ, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஆமா, எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா அது காலப்போக்குல பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இங்க அந்த முதல் சுழற்சி தான் அந்த பட்டாம்பூச்சியோட சிறகடிப்பு. வாவ். அந்த ஒரு கணத்துல பதிக்கப்பட்ட அச்சு அழியாத ஒரு முத்திரையா மாறி நம்ம தலையில இருக்கிற சுழியா வெளிப்படுதுங்கிறத இவங்க முன்வைக்கிற வாதம். அப்போ ஏன் தலையில இருக்கிற சுழி நான் கருவுல உருவான முதல் நொடியோட ஒரு நினைவு சின்னம்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, ஒரு வகையில அப்படிதான். சுவாரஸ்யமா இருக்கு. சரி, உடம்புக்குள்ள நடக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனா ஆரம்பத்துல நீங்க பிரபஞ்சத்தை பத்தி சொன்னீங்களே, இந்த சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ பெரிய கேலக்சிக்கும் என்ன சம்பந்தம்? எங்கேயோ இருக்கிற நட்சத்திர கூட்டத்துக்கும் நம்ம தலைமுடிக்கும் எப்படி ஒரு பாலத்தை இவங்க போடுறாங்க? இப்பதான் நாம இந்த விவாதத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். ஓகே. இது வரைக்கும் நாம பிண்டம், அதாவது மனித உடலை பத்தி பேசணும். இப்போ இந்த ஆதாரம் நம்மள அண்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. அந்த விந்தணு சுழலுற அதே சுழல் வடிவத்துலதான் நாம வாழ்ற பால்வெளி மண்டலமும், அதாவது மில்கிவே கேலக்சியும் சுழலுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. என்னது, நிஜமாவா? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கிரகங்கள், நெபுலாக்கள்னு ஒரு பிரம்மாண்டமான கேலக்சியோட சுழற்சி வடிவமும், ஆமா, ஒரு உயிர் உருவாகிற முதல் கணத்தோட நுண்ணிய இயக்க வடிவமும் ஒன்னா இருக்குதா? ஆமா. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இது தற்செயலான ஒற்றுமையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அடிப்படை விதி இருக்கா? இந்த இடத்துலதான் நம்ம பெரிய சித்திரத்தை பார்க்கணும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும்ங்கிற மேற்கோள் இப்ப முழு அர்த்தம் பெறுது. சரி. இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா, இது தற்செயலான ஒற்றுமை இல்ல. பிரபஞ்சத்துல சுழல் வடிவம், அதாவது ஸ்பைரல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு அமைப்பு. ஆமா, சூறாவளி, நீர்ச்சுழிகள் மாதிரி. கரெக்ட். நம்ம பூமியில தாக்குற சூறாவளிகள், கடல்ல உருவாகிற நீர்ச்சுழிகள், சில பூக்களோட இதழ் அமைப்பு, நம்ம உடல்ல இருக்கிற டிஎன்ஏவோட இரட்டை சுழல் அமைப்பு. டிஎன்ஏ கூடவா? ஆமா, ஏன் நத்தையோட ஓடு வரைக்கும் இந்த சுழல் வடிவத்தை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த ஸ்பைரல் வடிவம் இயற்கையில நிறைய இடத்துல இருக்கு. அப்போ இந்த ஆதாரம் சொல்ல வர்றது என்னன்னா, சுழல்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை கையெழுத்து. மிகச்சரியா. அந்த கையெழுத்து தான் ஒரு உயிர் உருவாகிற மிகச்சிறிய அளவுலயும் வெளிப்படுது, ஒரு கேலக்சி சுழல்ற மிகப்பெரிய அளவுலயும் வெளிப்படுது. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இந்த ஒற்றுமை தற்செயலானதில்ல, அது பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு அடிப்படை விதியோட வெளிப்பாடுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. மிகச் சிறியதுக்கும் மிக பெரியதுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குங்கிற கருத்தை இது ஆழமா முன்வைக்குது. ஓகே. அதனாலதான் உங்க தலையில இருக்கிற அந்த சுழிய வெறும் முடி அமைப்புன்னு பார்க்காம ஒரு பிரபஞ்ச முத்திரையோட நேரடி வெளிப்பாடா இந்த ஆதாரம் சித்தரிக்குது. பிரபஞ்ச முத்திரை. நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் மட்டும் அல்ல, பிரபஞ்சத்தோட வடிவத்தையே உங்களுக்குள்ள கொண்டிருக்கிற ஒரு பிரதிபலிப்புங்கிறது தான் இதோட உள்ளர்த்தம். அடேங்கப்பா, இது நாம நம்மளையே பாக்குற விதத்தை மாத்துது. காலையில கண்ணாடியில தலவாரும் போது அந்த சுழிய பார்த்தா அது வெறும் முடியல. ஆமா, அது பால்வெளி மண்டலத்தோட ஒரு மினியேச்சர் மாடல்னு நினைச்சு பார்க்க தூண்டுது. கரெக்ட். ஒரு விதத்துல இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு, அதே நேரத்துல நம்மள பிரபஞ்சத்தோட ஆழமா இணைக்கவும் செய்யுது. இனிமே என் பையன் தலையில இருக்கிற சுழிய பார்க்கும்போது அவனை ஒரு குட்டி கேலக்சியா தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஆதாரத்தோட நோக்கம்னு தோணுது. மக்களை ஆச்சரியப்படுத்தி அறிவியலையும் ஒரு தத்துவ பார்வையும் இணைக்கிறது. ஆமா, அறிவியல் ரீதியா ஒரு விந்தணுவோட இயக்கத்துக்கும் கேலக்சியோட இயக்கத்துக்கும் நேரடி காரணக்காரிய தொடர்பு இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கடினம். சரிதான். ஆனா தத்துவார்த்த ரீதியா பார்த்தா இது ஒரு அழகான கருத்து. பிரபஞ்சம் முழுக்க ஒரே மாதிரியான வடிவங்கள் ஏன் திரும்ப திரும்ப தோணுதுங்கிற கேள்விக்கு இது ஒரு கவித்துவமான பதில கொடுக்குது. இது ஒரு வகையில பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஆஹா, இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் புரியுது. முதல் விஷயம், நம்ம உடலோட சமச்சீரத்தன்மை, உதாரணமா வலதுகை பழக்கம், இதுக்கெல்லாம் மூலம் நம்ம கருவுல உருவான முதல் சுழற்சியில இருக்கலாம். ரெண்டாவது, இந்த சுழல்ங்கிறது வெறும் வடிவம் இல்ல, அது இயற்கையில ஆற்றல் திறம்பட பாய்வதற்கான ஒரு அடிப்படை அமைப்பு. டிஎன்ஏல இருந்து கேலக்சி வரைக்கும் இது பயன்படுது. ஆமா. மூணாவது, இந்த மாதிரி பேட்டர்ன்களை நம்ம தெரிஞ்சறியறது வெறும் அறிவியல் ஆர்வம் மட்டுமல்ல, அது நம்மள பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர வைக்குது. ஆமா, நீங்க சொல்ற 3 புள்ளிகளும் இந்த ஆதாரத்தோட சாராம்சம். இத நீங்க எப்படி பாக்குறீங்கிறது உங்களோடது. சரி, இது அறிவியலா, தத்துவமா, இல்ல ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலமாங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஆனா இது நிச்சயமா நம்மள பத்தியும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம இடத்த பத்தியும் வித்தியாசமா சிந்திக்க வைக்குது. கரெக்ட். நம்ம உடலோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் நம்ம அறியாத ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கலாங்கிற சாத்தியத்தை இது திறந்து விடுது. சரி,
இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதாரம் ஒரு கேள்வியை எழுப்பிட்டு போகுது. ஆமா, பகுதியில நடக்கிறதா சொல்லப்படுற ஒரு ஆன்மீக மர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, அது ஒரு புதிரான கேள்வி. சுழலுங்கிறது ஒரு தொடக்கத்தை குறிக்குதுன்னா அது கழுத்து பகுதியில இருக்கிற மர்மத்தோட எப்படி இணையுது? இது யோசிக்க வைக்குது. எப்படி? ஏன்னா உடல், மனம், ஆற்றல் இதுக்கெல்லாம் இடையிலான தொடர்புகளை ஆராயிற பல பழமையான மரபுகள்ல கழுத்து பகுதி ஒரு முக்கியமான மையமா பார்க்கப்படுது. ஓ, ஒருவேளை அந்த முதல் சுழற்சி ஆற்றல் உடல்ல இருக்கிற குறிப்பிட்ட ஆற்றல் மையங்களை எப்படி வெளிப்படுதுன்னு இந்த ஆதாரம் விளக்கம் முற்படலாம். தொண்டைக்குழி சக்கரம்னு சொல்றாங்களே, ஆமா, அது சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அப்போ அந்த மர்மம் என்னவாக இருக்கும்? இந்த பிரபஞ்ச சுழற்சிக்கும் நம்முடைய குரலுக்கும் அல்லது சுய வெளிப்பாட்டிற்கும் தொடர்பு இருக்குமா என்பது நீங்க மேலும் சிந்திக்க வேண்டிய ஒரு புதிரான கேள்வி. ஆமாம், நம்ம தலையில இருக்கிற ஒரு சின்ன சுழிலி நம்மள பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தோட இணைச்சு இப்போ ஆன்மீக மர்மங்களை நோக்கிய ஒரு பயணத்துக்கும் நம்மள தயார்படுத்துது. இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வைதான்.